ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு நுகர்வோருக்கான உரிமைகள் என்ற தலைப்பில் பல சிறிய கருத்துக்களை அனைவரும் திறம்பட சிறப்புடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சமுதாயத்துக்கும் மிக பயனுள்ள ஒரு தலைப்பாக கொடுத்த ஃபவுண்டருக்கு ஒரு நன்றி தெரிவித்து, இன்றைய பயிற்றுனர் திரு பயன்மரம் செங்குட்டுவன் அவர்கள் மிக அருமையான ஒரு புனிதமான ஆசிரியர் தொழிலை செய்யும் அவர் ஒரு திறமையான பேச்சாளர் பயிற்றுனர். நம்முடைய தனிபாணி மூலம் புகைப்படம் மூலம் அருமையான ஒரு பயிற்சிகளை பல தலைப்புகள் கொடுத்து அழகாக நற்பணியில் அவரது பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் நீண்ட காலமாக. இன்றைக்கான நுகர்வுக்கான நிலைகள் அருமையான கருத்துக்களை அவர் வாய் மூலம் கேட்க அவருடன் காத்திருக்கிறோம். சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பு. இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது நம்ம நட்புணர்வில் தான் இருக்குது. இந்த நண்பர்கள்லாம் நான் வந்து பார்க்கறது, பேசுறது, இந்த உங்களோட உரையாடுறதுலாம் அந்த நட்புணர்வில் இருக்குது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். இப்போ நுகர்வோர் உரிமைகள் கடந்த 6 நாளா நல்ல சிறப்பாக போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து நான் எடுக்கிறேன். வழக்கம் போல ஃபோட்டோ வரும்னா நினச்சிடாதீங்க. இதில் ஃபோட்டோ இல்லை. ஃபோட்டோ கண்டென்ட் கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஏன்னா இது வந்து ரைட்ஸுங்கிறப்ப அதுக்கு நம்ம கான்செப்ட் வைஸாக போகும்போது நமக்கு பிபிடி தான் தேவைப்படுது. அதனால் நான் இதை வந்து பிபிடியாக ரெடி பண்ணிட்டேன். கன்சியூமர் ரைட்ஸ். ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்குல்ல சார் எல்லாருக்கும்? சார் ஸ்க்ரீன் விசிபிளாக இருக்கா சார்? தெரியுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருமே நம்ம நுகர்வோர் தான், கன்சியூமர் தான். கன்சியூமர் இல்லாத ஆளே கிடையாது. ஆல் ஓவர் த இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து நம்ம எல்லாருமே கன்சியூமர் தான். ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து பொருளை வாங்கிட்டு இருக்கோம். இல்லைனாக்கா டிரான்சாக்ஷனும் நடக்காது, வாழ்க்கையே கிடையாது. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து சில அடிப்படை உரிமைகள்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நான் இப்போ சொல்ல போகிறது எதுவுமே புதுசு கிடையாது. இந்த வாட்டி நான் படம் காட்ட முடியாது. இந்த டாபிக்ல நான் வந்து படம் காட்ட முடியாது. ரொம்ப அதாவது ரைட்ஸுங்கிறதுனால சட்ட நுணுக்கங்கள்லாம் பற்றி பேசுறதுனால நல்லா பிபிடியாக நான் ரெடி பண்ணிட்டேன். அதனால் இதையும் நீங்கள் ஏற்றுக்கணும்னு நான் உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கிறேன். கன்சியூமர் ரைட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாருமே நம்ம கன்சியூமர்னு சொல்லியிருக்கோம். அதில் முதல் படி ரைட் டு சூஸ், தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை நமக்கு உண்டு. அது என்ன தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைன்னா, ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும் பொழுது நமக்கு விருப்பம் தான் பொருள் வாங்கும் வழிய அவங்க கடைக்காரருடைய விருப்பத்தைப்படி நம்ம பொருள் வாங்கக்கூடாது, வாங்கவும் முடியாது. அது நமக்கு தேவைப்படுமா என்னங்கிறதே தெரியாது. இது அப்படி நம்ம ஒரு பொருளை கேட்குறோம், அவங்க ஒரு பொருளை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் அன்ட்ரேட் ப்ராக்டிசஸ்ன்னு பேர். அதை வந்து சட்டத்துக்கு புறம்பான வியாபாரம் தான் அதை நம்ம சொல்லி ஆகும். அன்ட்ரேட் ப்ராக்டிஸ் ஒரு நேர்மையான வியாபாரம் கிடையாது. அப்போ இது நான் நடந்திருக்கு. ஒரு 6 months பேக் நான் ஒரு மொபைல் வாங்கினேன். நான் ஒரு மாடல் கேட்குறேன், சார் அதை விட இது அட்வான்ஸ் வந்துச்சு சார் அப்படின்னு தலையில கட்ட பார்த்தாங்க. நோ, எனக்கு இந்த ப்ராடக்ட் இந்த மாடல் தான் வேணும், இதை நீங்கள் கொடுங்க அப்படின்னேன். அப்புறமா ஆர்டர் போட்டு வர வச்சு கொடுத்தாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா நான் 1000 ரூபா கொடுக்குறாப்புல ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஏன்னா நான் கேட்டதுனால, நான் டிமாண்ட் பண்ணதால எனக்கு ஒரு 1000 ரூபா எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருவதை சொல்லு, இல்லைனாக்கா எனக்கு ஆஃபர் போட்டு கொடுத்துருப்பாங்க. அதனால என்ன பரவாயில்ல, நம்ம கேட்குற பொருள் கிடைக்குதுல்ல அப்படின்னு அதை நான் விட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா மாவட்டத்துக்குமே ஒரு ஆஃபீஸர் இருப்பார், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், பிஐஓ அப்படின்னு பேர் அதுக்கு.
அவர் தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல அவருடைய ஹெட் அவர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பதில் குடுத்தே ஆகணும். எந்த துறை போயிருக்குதோ, அந்த துறை சம்மந்தமாக அவங்க பதில் குடுத்தே ஆகணும். 1 மாதத்துக்குள்ளார பதில் குடுக்கலனாக்கா, ம் பெனால்டி கட்டுறாப்ல இருக்கும். ரூ. 250 பெனால்டி கட்டுறாப்ல இருக்கும். 1 நாளைக்கு. இது அதிகபட்சமா 25,000 வரைக்கும் கட்டலாம். அதனால தான் ஆர்டிஐல இருக்கிறதுனால தான் நெறைய பேர் இப்ப வந்து நெறைய விஷயங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அ நல்ல ஒரு அவேர்னஸ் நல்ல கிரியேட் ஆயிருக்குது. அதுவும் அந்த சம்பளத்துலருந்து அந்த அலுவலருடைய சம்பளத்துல தான் புடிச்சு கட்டி ஆகணுமா. அதனால வந்து கூடுதலா எஃபெக்ட்ஸ் எடுத்து எல்லாரும் பண்றாங்க. இந்த ஆர்டிஐல பொறுத்தவரைக்கும். இது நம்ப அனுப்புற எல்லா பெட்டிஷனுமே என்ன ஆயிடும்னா, நேரா அந்த ஆஃபீசருக்கு தான் போகும். இந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீசருக்கு தான் போகும். அவங்க அந்த சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த துறையிலேருந்து பதில் நமக்கு அவருக்கு கிடைக்கப்பெற்ற 1 மாதத்துலருந்து நமக்கு வரும். அதான் அந்த டேட் போட்டதுலேருந்து 1 மாதம் தான் கிடைக்கும். அதாவது அவருக்கு சென்றடைந்ததுலேருந்து 1 மாதம். அப்படி இல்லன்னா தான் அந்த பெனால்டிலாம் அவருக்கு. அதனால தான் ஆர்டிஐல கேட்டாங்கன்னா, எல்லாம் உடனே பதில் குடுத்துடுறாங்க. டிபார்ட்மெண்ட்ஸ்லலாம். காரணம் அதான். இப்பலாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த கன்சியூமர் கோர்ட்ங்கிற அந்த வார்த்தையே எடுத்துட்டாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா மா மாவட்டத்திலயுமே மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்னு இருந்துச்சு. அத மாத்தி இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, மாவட்ட குறைதீர் ஆணையம். நுகர்வோர் குறைதீர் ஆணையம்னு மாத்திட்டாங்க. இங்கிலீஷ்ல டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸல் கமிஷன் மாத்திட்டாங்க. 15 லேக்ஸ் வரைக்கும் உள்ள பொருட்கள வந்து நம்ம டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இத பயன்படுத்திக்கலாம். மாவட்டத்தில உள்ளதுல பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேல போம்போது ஸ்டேட் கன்சியூமர் ரெட்ரஸல் கவுன்சில் அது சென்னையில இருக்குது. அதுக்கு அங்க போகணும். அதையும் தாண்டி இருக்கக்கூடியதுக்கு இதுலயும் மேல்முறையீடு போறதுனாக்கா, என்சிஆர்சி போலாம். நேஷனல் கன்சியூமர் ரெட்ரஸல் கமிஷன் நியூ டெல்லியில இருக்கக்கூடியது. அதுக்கெல்லாம் போகணும். அப்ப நம்ம பெரும்பாலும் வந்து எ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாமே ஒழிய, நம்ப பெரும்பாலும் முடிச்சுக்கிறது நம்ம மாவட்டத்திலேயே முடிச்சுக்கலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ இதுக்கு யாரு தலைவர்னாக்கா, அ தலைவர் தான். வந்து ரிட்டயர்ட் ஜட்ஜ் தான் இருப்பாங்க. அவங்க தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் ரெட்ரஸல் கவுன்சிலுடைய அ கமிஷனுடைய தலைவர், பிரசிடென்ட். ரிட்டயர்ட் ஜட்ஜ் தான். ரிட்டயர்ட் ஜட்ஜ்னாக்கா ரொம்ப வயசுலாம் இருக்கக்கூடாது. 65 வயசுல போயிரணும். 60 வயசுக்கு உள்ளார என்டர் ஆவாங்க. 65 வயசுல ஆட்டோமேட்டிக்கா அந்த பதவி காலம் முடிஞ்சிரும். அப்புறம் வேற ஒரு ஆள் போட்டுருவாங்க. அவருக்கு கீழ 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எதுக்குனாக்கா, இந்த அ கன்சியூமர்ஸுக்கு அவங்களுடைய குறைபாடுகள தீர்க்கிறதுக்காக, அ சப்போர்ட் பண்றதுக்காக தான் 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் 24ஆம் தேதி அ 1986ஆம் வருஷத்துலருந்து நேஷனல் கன்சியூமர் டே கொண்டாடுறாங்க. உலக நுகர்வோர் சாரி தேசிய நுகர்வோர் தினம் அனுசரிக்கப்படுது. அப்பதான் சட்டம் இயற்றப்பட்டது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1986 தான். அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, அ வேர்ல்ட் கன்சியூமர் ரைட்ஸ் டே உலக நுகர்வோர் உரிமை தினம் மார்ச் 15 ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. அந்த மார்ச் 15 நெறைய இதெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அவேர்னஸ்லாம் நெறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்பலாம் சூப்பரா வந்துருச்சு. அப்புறமா அதுல சட்ட திருத்தம் கொண்டு வந்தது வந்து 1986ல உருவாக்குன சட்டத்துக்கு அமெண்ட்மென்ட் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது 2019ல. எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு பொருள் வாங்குனாலும் எங்க வாங்குனோமோ அந்த ஊர்ல உள்ள கோர்ட்ல தான் அதாவது கன்சியூமர் ரெட்ரஸல் கவுன்சில்ல தான் நம்ம போய் முறையிடணும். கமிஷன்ல தான் போய் முறையிடணும். இப்பலாம் வந்து ஆன்லைன்ல பொருள் வாங்குறதுனால, எங்க வேணா கன்சியூமர் இருக்கிற ஏரியாலயே இருக்கக்கூடிய ஜுடிஷியல் ஏரியாலயே அ அப்பீல் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் சட்ட திருத்தத்துல. அது மாரி பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாமே வந்து சரியா இருக்கிற மாரி கொண்டு வந்திருக்காங்க. கன்சியூமருக்கு ஃபுல் பாதுகாப்பு இருக்குது. இந்த அமெண்ட்மென்ட்னால 2019னால நுகர்வோர்னால. அது மாரி பார்த்தீங்கன்னா, ஆர்டியும் கொண்டு வந்துட்டாங்க. ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட். இப்ப 8வது வரைக்கும் வந்துருச்சு இப்ப. அதனால தான் இப்ப இலவச கல்விலாம் குடுக்கறதுனால, அதாவது இது வந்து கல்வி உரிமை சட்டம். ரைட் டூ எஜுகேஷன் ஆக்ட். அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டம். இதனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, 8வது வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் வந்துருச்சு. இந்த ஆர்டிலாம் வந்ததுனால தான் வந்து டெட் கம்பல்சரி ஆயிடுச்சு டீச்சர்ஸுக்குலாம். என்னதான் பிஎட் படிச்சிருந்தாலும், டிடிஎட் முடிச்சிருந்தாலும் டெட்டுங்கிறது கம்பல்சரி ஆயிடுச்சு. இதுல இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்னன்னாக்கா, சில இன்ஸ்டிடியூஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர்ஸ் கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து குடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு டிமாண்ட் பண்ணுவாங்க. நெறைய தொல்ல பண்ணுவாங்க. இப்ப அப்படிலாம் பண்ண முடியாது. சர்டிஃபிகேட் குடுத்துட்டு, அவங்க எப்ப கேட்கறாங்களோ அத குடுத்துறணும்.
அப்படி இல்லாத பட்சத்துல அவங்க கன்சியூமர் கோர்ட்ல முறையிடலாம். முறையிட்டு அதான் கோர்ட்ன்னு சொல்லக்கூடாது. கன்சியூமர் ரெட்ரஸல் கமிஷன்ல முறையிடலாம். முறையிட்டாக்கா அவங்களே தலையிட்டு திருத்தி விட்டுருவாங்க. பெரும்பாலும் அந்த மாரி கேஸஸ்லாம் வரதில்ல. முன்னாடிலாம் கோர்ட்டுக்கு போய் தான் அல்லது அந்த ரெட்ரஸல் கமிஷனுக்கு முன்னாடி போய் தான் ஆஜராகி நம்ம வந்து வக்கீல வச்சு தான் வாதாடணும். இப்படிலாம் நெறையா ப்ரொசீஜர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இப்ப ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க. இமெயில் வழியா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரூ. 100 தான் இதுக்கு ஃபீஸு. அதே மாரி அட்வொகேட்ட வச்சுட்டு வாதாடணுங்கிற அவசியமே கிடையாது. நாம தான் வக்கீலு. ஏன்னா நாம தான் சொல்லணும். பாயிண்ட் எடுத்து குடுக்குறது அவங்க இருக்கிறாங்களே. 2 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஜட்ஜுக்கு கீழ இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அவங்க பேர் மெம்பர்ஸ். அந்த மெம்பர்ஸ் நமக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து குடுப்பாங்க. அவங்க இன்னும் நம்மள கைட் பண்ணுவாங்க. அட்வொகேட்டே தேவையில்ல. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இது வக்கீல வச்சு வாதாடுவாங்க. அதுக்கு வந்து எவ்வளோ வருதோ, அதில இத்தன பெர்சன்ட் கமிஷன் பேசி இந்த மாரி வக்கீலுக்குலாம் சார்ஜ் குடுக்குறாப்புல இருக்கும். இப்ப அதுவும் கிடையாது. எல்லாமே இந்த அமெண்ட்மென்ட் 2019 வந்ததுலேருந்து இமெயில் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடியில ரூ. 100 தான் சார்ஜ். அட்வொகேட்டே கிடையாது. நம்ம கேஸ நாமளே பார்த்துக்கலாம். அது மாரி வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, "வல்லவனுக்கு புல்லும் ஆயுதங்கிற" மாரி, நுகர்வோருக்கு பில்லு தான் ஆயுதம். பில்லு இல்லாம பொருளே வாங்கக்கூடாது. வாங்கவே கூடாது. நம்ம அது செல்லாது. அதுதான் அது வச்சிருந்தா தான் நமக்கு எவிடன்ஸ். இத பத்தி ஒரு ஒண்ணு நடந்த சம்பவத்த நான் சொல்றேன். எங்க ஊர்ல நடந்த சம்பவத்த சொல்றேன். அதே வாரங்களில் நான் படிப்பேன். கற்பனை சித்தரிப்பு தான் போடுவாங்களே ஒழிய, நிஜம் இல்ல. அது நிஜம் இல்லங்கிறத அவங்க சொல்லியே ஆவணும். 2019ல இந்த நடைமுறை வந்துருச்சு. அதாவது 7 நாட்களில் சிவப்பழகு, 6 வாரங்கள் சிவப்பழகு. இத குடிச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து ரொம்ப ஆக்டிவா ஆயிடுறீங்க. இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்படிலாம் மிஸ்லீட் ஆடே குடுக்கக்கூடாது. அப்படி குடுத்தா, அதுல நடிக்கிற பிராண்ட் அம்பாசடரும், அந்த கம்பெனியும் பொறுப்பு. கன்சியூமர் யாராவது கேஸ் போனாங்கன்னா, ரூ. 50,00,000 வரைக்கும் பெனால்டி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க. சொல்லுங்க. ஹலோ? ஆ. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருள வாங்குறாப்புல இருந்தாலும், நம்ம வந்து அதுக்கான முத்திரைகளோட தான் வாங்கணும். அதுல பர்ட்டிகுலரா அ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மென்ட்ஸ், ஹெல்மெட்லாம் வாங்கும்போது ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குதான்னு பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹலோ? சார் சொல்லுங்க. தாமோதரன் சார் மியூட் போட்டுக்கோங்க சார். ரைட். அது மாரி பார்த்தீங்கன்னா, ஹால்மார்க் தங்க வாங்கும்போது கேடிஎம். கேட்மியம் தான். கேட்மியம் கோட்டர் தான் கேடிஎம்னு சொல்றாங்க. ஹால்மார்க் தங்க நகைக்குள்ள இருக்கக்கூடியது. 916 வேற ஒண்ணுமே இல்ல. 91.6% தான் கோல்டு. பாக்கி இருக்கக்கூடிய 8.4% காப்பர், கேட்மியம் மெட்டீரியல்லாம் இருக்கும். அப்படி பார்த்தோம். எல்லாமே கம்பல்சரி ஆகிட்டாங்க. ஹலோ? ஹலோ? சார் தாமோதரன் சார், ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அது மாரி பார்த்தீங்கன்னா, அக்மார்க் உள்ள பொருட்கள தான் வந்து அதாவது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் தான் அக்மார்க். 916ங்கிறது 91.6% கோல்டு இல்ல. கேடிஎம்ங்கிறது கேட்மியம் கோட்டட். ஹால்மார்க் தான். தங்கத்துக்குலாம் வந்து ஹால்மார்க் தங்க நகைக்கலாம். ஆனா வந்து ஃபுட்டுக்குலாம் பொறுத்தவரைக்கும் அக்மார்க் சொல்லுவாங்க. அக்மார்க்ங்க அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அதுதான். எஃப்எஸ்எஸ்ஏங்கிறது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அப்புறம் கடைசியா சில்க் மார்க். பட்டு புடவைகள் சில்க் மார்க் இருக்கக்கூடிய புடவை தான் வாங்கணும். இப்ப பாருங்க அதே பிராண்ட் ஆக்கிட்டாங்க. எல்லா பட்டு புடவையிலயும் வந்து சில்க் மார்க் குடுத்து அதுக்குன்னு கரெக்ட்டா பிராண்ட உருவாக்கிட்டாங்க. தரம் இருந்தா தான் வியாபாரமே பண்ண முடியும். அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே மாரி எஃப்எஸ்எஸ்ஐ நீங்க எந்த ஒரு பொருள் வாங்குனாலும் உணவு சம்மந்தப்பட்டதுல அதுல எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் இருக்கும். அத நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது கம்பெனி எங்க இருக்குது? மேனுஃபேக்சரிங் டேட் என்ன? எக்ஸ்பைரிங் டேட் என்ன? அது இம்போர்ட் பண்ணதா? அத யார் மார்க்கெட் பண்றா? அதோட எம்ஆர்பி எவ்வளவு? எங்க தயாரிச்சது? எந்த ஃபேக்டரில தயாரிச்சிருக்காங்க? எந்த இடத்துல தயாரிச்சிருக்காங்க? அந்த பேட்ச் கோடு வரைக்கும் வந்துரும். இது எல்லாமே வந்து எஃப்எஸ்எஸ்ஐல இருக்கு. நீங்க எது தண்ணி பாட்டில்ல வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது தான் பிஐஎஸ். அந்த பிஸ் குடுத்துருவாங்க. பிஸ் நம்பர் குடுத்துருவாங்க.
அந்த நம்பர் தான் வந்து நமக்கு ஒரு அத்தாரிட்டி. அதாவது ரெகுலரைசேஷன் பண்றது. எல்லா பொருட்களையும் வந்து உணவுப் பொருட்களையும் ரெகுலரைசேஷன் பண்றது FSSAI நம்பரும் அக்மார் தான். அக்மார்க் இருந்தா நம்ம வாங்கணும். எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே உணவுப் பொருளும் சரி, கன்சியூமர் ப்ராடக்ட் அதாவது FMCGன்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்ல நிச்சயமா என்ன இருக்கும்னாக்கா, ஒரு மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கும், MRP இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும், பேட்ச் நம்பர் இருக்கும். இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். நம்ம வாங்கும்போதே பார்த்து தான் வாங்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இதுல இன்னொரு விஷயம், இம்போர்ட்டடா இருக்கு பாருங்க. இந்த பாம் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் தான். அவங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ரீபேக்டுன்னு குடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போனாக்கா, இந்த ஃபேமஸ் சாக்லேட் ஒண்ணு இருக்குதுங்க. இந்த சிவப்பு கலர்ல வரும் அட்டை போட்டு. அது ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இம்போர்ட்டட் தான். அத ரீபேக் பண்ணி விப்பாங்க. சென்னையில தான் இருக்கு. அந்த ஆவடி தாண்டி ஒரு ஃபேக்டரி இருக்குது. அங்க தான் ரீபேக் பண்ணி விப்பாங்க. அப்ப வந்து என்னன்னா மார்க்கெட்டட் பை அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. மேனுஃபேக்சர் பை பார்த்தீங்கன்னாக்கா, வேற ஒரு வெளிநாடு இருக்கும். அதாவது அது அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு, அதுலேருந்து பிறகு கொண்டு வந்து குடுப்பாங்க. இந்த விஷயங்கள் தான். அத நம்ம பார்த்து கரெக்ட்டா வாங்கணும். அது மாரி பார்த்தீங்கன்னாக்கா, டிவிலேருந்து, இந்த ஹோம்லேருந்து எல்லா பொருட்களுக்குமே நாம வந்து இந்த கன்சியூமர் ரெட்ரஸல் கவுன்சில நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்மகிட்ட கையில பில் இருக்கணும். நம்ம ஊர்ல எங்க ஊர்ல நடந்த சில விஷயங்கள் சொல்லி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அவேர்னஸ் கிரியேட் பண்றேன். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் டிவி வாங்குறாரு. அந்த டிவியில 3 ஆண்டு வாரண்டின்னு போட்டிருக்கு. வாரண்டிக்கும் கேரண்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. கேரண்டிங்கிறது என்னன்னா, நாங்க வந்து பொருள் தயாரிச்சிருக்கிறோம். ரொம்ப தரமா தயாரிச்சிருக்கிறோம். அ இந்த கேரண்டி நாங்க குடுக்குறோம். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து சர்வீஸ்ல குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா, இல்ல பொருள்ல ஏதாவது யூசேஜ்ல ஏதாவது உங்களுக்கு ஃபால்ட் இருந்ததுன்னா, நீங்க எங்கள்ட்ட தாராளமா ஒரிஜினல் பார்ட்ஸ் இருக்கும். அத வாங்கிட்டு நீங்க மாத்திக்கலாம். அப்படிங்கிறது தான் கேரண்டி. வாரண்டிங்கிறது நாங்க சர்வீஸ் பண்ணி திருப்பி ஓட விட்டுருவோம். அப்படி இல்லாத பட்சத்தில மாத்தி ரீப்ளேஸ் பண்ணி குடுத்துருவோம் அப்படிங்கிறது தான் வாரண்டி. 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான். கேரண்டிக்கும் வாரண்டிக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப என்ன பண்றாங்க, இந்த டிவி வாங்குறாரு. 3 வருஷம் வாரண்டி குடுக்குறாங்க. 1 1/2 வருஷத்துலயே அது ரிப்பேர் ஆயி போயிடுது. அந்த வாங்குன கடையில கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க உடனே அந்த சர்வீஸ் சென்டருக்கு சர்வீஸ் சென்டர்லேருந்து ஒரு ஆளு வந்து பார்த்துட்டு, "சார் இதெல்லாம் ஓகே தான். ஆனா இது வந்து அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. நீங்க ஒரு 5000 கட்டுனீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம்." நீங்க ஒரு 5000 பணம் கட்டுங்கன்னோனே, இவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னப்பா 1 வருஷம் அவள திருப்பி 5000 கட்டணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆ திருப்பி அதோடைய ஹெட் சர்வீஸ்க்கு அடிச்சிருக்கிறாங்க. அவங்களும் எதுவும் ரிப்ளை பண்ணல. அப்புறமா ஒரு மெயில் போட்டிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஹெட் டெல்லிக்கு ஒரு மெயில் போட்டிருக்கிறாங்க. மெயில் போட்டோனக்க அவங்க பில்லோட காப்பியோட வாரண்டி கார்டு காப்பி, ஃபோட்டோ எடுத்து அத அப்லோட் பண்ணிட்டு பில்லையும் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்லோட் பண்ணி டெல்லிக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அனுப்பிச்ச அடுத்த ஒரு 1 வீக்ல டெல்லிலேருந்து பேசியிருக்கிறாங்க. சார் நான் வந்து எங்களுடைய கஸ்டமர் கேர் ஆஃபீசர்ஸ வர சொல்றேன். உங்களுக்கு பண்ணி குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் திருச்சியிலேருந்து ஒரு ஆள் பேசியிருக்கிறாங்க. திருச்சி ரீஜனல் ஹெட் அவர் பேசியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு வாரத்துல. பேசிட்டு அ உங்களுக்கு சீக்கிரம் சரி பண்ணி குடுத்துறோம் சார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்பயும் எதுவும் ரிப்ளை வரல. திருப்பி ஒரு மெயில் போட்டிருக்கிறாரு. மெயில் போட்ட 2வது நாளு வீட்டுக்கு வந்து அத விட அட்வான்ஸ் வெர்ஷனா அடுத்த மாடல் டிவிய கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு, இந்த பழைய டிவிய எடுத்துட்டு போயிட்டு பில்ல கையெழுத்து போட்டு ரிசீவ்ட் சைன் போட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு தனி வாரண்டி கார்டு. திருப்பி ஒரு 3 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. பாருங்க, அப்ப வந்து கஸ்டமர்ஸ்க்கு எவ்ளோ ஒரு பவர் இருக்கு பாருங்க. யாரும் நம்ம பயன்படுத்துறது இல்ல. பெரும்பாலும் பெரிய குறைபாடு தான். ஆமா போ இது எதுக்கு நம்ம பேசிட்டுன்னு சொல்லிட்டு விட்டுறது. ஆனா, இப்ப ஆக்சுவலா இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா, இந்த ரெட்ரஸல் கவுன்சில்ல நம்ம என்ன பண்ணோம்னாக்கா 3 வகையா குடுப்பாங்க. நம்ம ரெட்ரஸல் கவுன்சில்ல டிஸ்ட்ரிக்ட் ரெட்ரஸல் கவுன்சில் அதான் கன்சியூமர் கோர்ட்ன்னு பழைய வார்த்தை. அதுல போய் நம்ம முறையிடும் பொழுது நமக்கு வந்து 3 வகையான தீர்வு கிடைக்கும். என்னன்னாக்கா, சேவை குறைபாட்டுக்காக ஒரு காம்பன்சேஷன். 2வது மன உளைச்சல், மென்டல் அகோனி. மன உளைச்சல், தொடர்ச்சியான மன உளைச்சல். அப்புறம் வந்து கேஸ் ஃபீஸ். இந்த கேஸுக்காக உள்ள ஃபீஸ். எல்லாத்தையும் சேர்த்து தான் காம்பன்சேஷன் குடுப்பாங்க. இதுதான் முறை. இப்படிதான் நடந்துட்டு இருக்குது.
எங்க தெரிந்த முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் எங்க ஊர்ல. அவர் வந்து இஸ்லாமியர் அவரு. அவர் ஹஜ்ஜுக்காக போறாரு. ஹஜ்ஜுக்காக போயிட்டு வரும்பொழுது, ஷார்ஜா விமான நிலையத்துல இந்தியன் பாஸ்போர்ட்ட வந்து அ இந்தியன் பாஸ்போர்ட் வந்து 2016க்கு பிறகு உள்ளதுல வந்து இங்கிலீஷ்லயும் இருக்கணும், தமிழ்லயும் இருக்கணும், அந்த ஹிந்திலயும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அந்த நாட்டுல வந்து இந்த இங்கிலீஷ் மட்டும் தான் இவருடைய பாஸ்போர்ட்ல வந்து ஹிந்தியில இருந்திருக்குது, உருதுல இருந்திருக்குது. இவர் அடிக்கடி போயிட்டு வர்றது. அப்ப என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த இத ஒத்துக்க முடியாது. இந்த பாஸ்போர்ட்ட ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர அலைக்கழிச்சிருக்கிறாங்க. அதனால அவருக்கு டிலே ஆயிருக்குது. அதனால வந்து எமிரேட்ஸ் ஃப்ளை எமிரேட்ஸ்னுடைய விமான இதுல வந்து ஒரு கன்சியூமர் கேஸ் போட்டாரு. சென்னையிலேயே கேஸ் போட்டாரு. சென்னையில கேஸ் போட்டு அது ஒரு 2 வருஷம் நடந்துச்சு. 1,00,000 இவருக்கு அபராதம் குடுத்துருக்காங்க. அவர கட்ட சொல்லி அந்த கம்பெனிக்கு எமிரேட்ஸுக்கு, ஃப்ளை எமிரேட்ஸுக்கு அபராதம் போட்டாங்க. அத வந்து அது வந்து 15 டேஸ்ல குடுக்கணும். 15 டேஸ்ல குடுக்கலனாக்கா 9% இன்ட்ரெஸ்ட்டோட குடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டாங்க. 10 நாள்ல செக் வீட்டுக்கு வந்துருச்சு. வழக்கு செலவோட சேர்த்து வந்துருச்சு. ஏன்னா அவரு ஒரு அட்வொகேட். அதனால அவரு இந்த வழிகள்லாம் ஆராய்ஞ்சு அழகா போட்டாரு. அது ஒரு மன உளைச்சல். அதாவது அவர வந்து தாமதப்படுத்தினது. அவருடைய பயணத்த தாமதப்படுத்தினதுக்காக எங்க நடந்தது? ஷார்ஜா நடந்தத வந்து இங்க கேஸ் போட்டாரு. சென்னையில கேஸ் போட்டாரு. போட்டு நடந்துச்சு. நடந்து அவங்க ஆஜரானாங்க. போட்டு இழுத்துட்டாங்க. எப்படி நீங்க இத பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்ப கன்சியூமருக்கு வந்து வி ஆர் வெரி பவர்ஃபுல். ஆஸ் எ கன்சியூமரா நம்ம வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறோம். இப்ப நாம வந்து வெண்டரா இருந்தோம்னா, ப்ராப்பரா சேல் பண்ணாக்கா எந்த பிரச்சனையும் கிடையாது. வெண்டரா இருக்கும்போது நம்ம ப்ராப்பரா பில்லோட சேல்ஸ் நடக்கும்போது, வியாபாரம் நடக்கும்போது நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் அதே நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன் பாத்துங்க. ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இருக்குது. எல்லா ஊர்லயும் அந்த கிளைலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லேடிக்கு பணம் குடுத்துருக்காங்க. லோன். எப்படின்னாக்கா, ப்ராப்பர்ட்டி லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. எல்ஏபி. அதாவது லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 1,00,000 வாங்கியிருக்காங்க. கொரோனாக்கு முன்னாடி 2019ல வாங்கியிருக்கிறாங்க. கொரோனா வரும்போது என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, 1 வருஷம் இந்த கொரோனா இருந்தப்ப எல்லா பேங்க்கும் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, 6 மாசம் அவகாசம் குடுத்தாங்க. அதாவது 6 மாசம் கழிச்சு கட்டிக்கலாம், தள்ளி கட்டிக்கலாம். 5 இயர்ஸ்ல முடிக்க வேண்டிய லோன வந்து 5 1/2 இயர்ஸ்ல முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தாங்க கொரோனானால. அப்ப வந்து அந்த அம்மா வந்து ஒரு 1,00,000 லோன் வாங்கியிருக்குது. மந்த்லி இஎம்ஐ வந்து ரூ. 3,330 அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கட்டியாச்சு. ஒரு லோன் ஃபர்ஸ்ட் டியூவும், செகண்ட் டியூவும் ஆன்லைன்ல போயிருக்குது. தேர்ட் டியூல இருந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, ஒரு ஆள் வந்து வசூல் பண்ணிட்டு போயிடுறாரு. பில்லு போட்டு குடுத்துட்டாரு. ரூ. 3,330 பில்லு போட்டு குடுத்துட்டாரு. இப்படியே ஓடிட்டு இருந்திருக்குது. கொரோனா வந்திருக்குது. கொரோனா வந்தோனே என்ன பண்ணா 6 மாசம் கட்டல. திருப்பி அடுத்தது கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கட்ட ஆரம்பிச்சு 1,89,000 கட்டி முடிக்க போற கண்டிஷன்ல ஒரு நோட்டீஸ் வருது. உங்களுக்கு பெண்டிங் வந்து 99,000 இருக்குன்னு பெண்டிங் வருது. காட்டுது. தூக்கி வாரி போடுது. என்னடா இது நம்ம இவ்ளோ கட்டியிருக்கிறோமே! 1,00,000 வாங்குனதே 1,00,000 1,89,000 கட்டியிருக்கிறோம். இன்னும் வந்து 99,000 காட்டுதுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டார்ட்டிங் டேட்ல உள்ள டியூ வந்து இவங்க வாங்குனது 1,00,000. ஆனா அதுல போட்டிருக்கிறது 1,08,000 போட்டிருக்குது. வாங்கியிருக்கிறது. அப்புறமா தோண்டி துருவி விசாரிச்சு பார்த்தாக்கா, இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு 8,000 கமிஷன் குடுத்துருக்காங்க கம்பெனில இருந்து, பேங்க்ல இருந்து. அந்த கமிஷனையும் சேர்த்து இதுல வந்து பிரின்சிபல் ஏத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த மாசம் மாசம் வந்தாரு பாருங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அவர் பில் போட்டு குடுத்தாரு பாருங்க. அந்த பில்லெல்லாம் இவங்க கரெக்ட்டா பத்திரமா வச்சிருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த பில்லெல்லாம் வாங்கிட்டு அவங்க அக்கவுண்ட்ல ஏத்தல. ஏத்தாம இவங்க அக்ரீமெண்ட்ல சைன் போடும்போது ஒரு 2 பக்கம் வந்து பிளாங்க்ல வாங்கியிருப்பாங்க. அத வச்சு பேங்க்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டு செக் புக் வாங்கியிருக்காங்க. ஏடிஎம் கார்டு வாங்கியிருக்காங்க. ஏடிஎம் கார்டுல வேற அட்ரஸ் குடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ் குடுக்காம. ஒரு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு. பெரிய மால் பிராக்டிஸ் நடந்திருக்கு. இவங்க அக்கவுண்ட்லயே இவங்களுக்கு தெரியாமலே இவங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஏடிஎம் கார்டு வாங்கி இவங்க ஃபேக்கா ஒரு ஃபோன் நம்பர் குடுத்துட்டு, அதாவது இவங்களுடைய ஃபோன் நம்பர் வேற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஃபோன் நம்பர் குடுத்துட்டு, அத அப்படியே வந்து செக்கும் வாங்கிட்டு ஈக்விட்டாஸ் அந்த பேர்ல செக் போட்டிருக்காங்க.
அது என்ன ஆட்டோமேட்டிக்கா பவுன்ஸ் ஆகி வச்சிருக்கிறாங்க. இந்த பவுன்ஸ் ஆனத எவிடன்ஸா வச்சுக்கிட்டு, அத வச்சு வக்கீல் நோட்டீஸ் விட்றாய்ங்க. விட்டு நீங்க வந்து இவ்வளோ கட்ட வேண்டியது இருக்குது. 99,000 கட்ட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் குடுக்குறாங்க. இவங்க வந்து இமிடியேட்டா இந்த எல்லா பில்லையும் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு போய் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ல குடுத்துட்டாங்க. குடுத்தோனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்த ஒரு 3 நாள்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து, "சார் நீங்க 99,000 கட்ட வேணாம். 30,000 கட்டுனா முடிச்சுக்கலாம் சார்." அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. பாருங்க எப்படி வராங்க பாருங்க. உடனே அடுத்த வந்தோனே. இவங்க வந்து கட்டவே முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா நின்னுட்டாங்க. நான் இவ்வளோ கட்டியிருக்கிறேன். இந்த பில்லெல்லாம் இருக்குது. நான் கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 2வது 1,08,000 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சொன்னது 1,00,000 ஆனா வந்து ஆட் ஆயிருக்கிறது 1,08,000 அந்த குடுத்த கமிஷனையும் சேர்த்து. இவங்க கவுன்சில்ல போய் ரிப்போர்ட் பண்ணவும், திருப்பி வந்து அவங்க அந்த ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஆஜராகி, "இல்ல சார் நாங்க முடிச்சுக்கிறோம். இவங்களுக்கு எல்லாத்தையும் குடுத்துறோம். டாக்குமெண்ட்லாம் குடுத்துடுறோம்." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நான் டாக்குமெண்ட்டோட வந்தா தான் பேச்சுன்னு சொன்ன பிறகு, நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் மட்டும் கட்டுங்கன்னு சொல்லிட்டு ரூ. 9,00,000 போட்டு ரூ. 9,900 பில்லு போட்டு, அ டாக்குமெண்ட்ட கையில குடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப நம்ம அவேரா இல்லனாக்கா, நம்ம தலையில மொளகா அரைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க சில நிறுவனங்கள். அதுல நாம ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த பொருள் வாங்குனாலும் பில்லு வாங்கணும். எல்லாத்துக்கும் மேல நம்ம வந்து ஸ்டிமுலேட் ஆகவே கூடாது. ஒரு உணர்வு பூர்வமா நம்ப அத ம் உணர்வு ரீதியா அதுல கொண்டு போகக்கூடாது. அப்ப உணர்வு ரீதியா கொண்டு போகாம, அது ஒரு பொருள் நம்ம வாங்குறோம். அத பயன்படுத்துறோம். நுகர்வோர். அப்படிங்கிற இதோட இருக்கும்போது, நிச்சயமா நம்ப வந்து அவேராவே இருக்கலாம். ஏன்னாக்கா பார்த்தீங்கன்னா, நீங்க அ சில விஷயங்கள்லாம் மிஸ்லீட் பண்ணுவாங்க. அதான் சொன்னேனே, இந்த செல்ஃபோன் வாங்குன விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா, எப்படியாவது என்ட்ட கூட வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றான், ஒரு "சார் இந்த இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா, நீங்க தண்ணீல போட்டா கூட திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சார்." அப்படின்னா. நான் கேட்டேன், "காணாம போச்சுனாக்கா தருவியா?" அப்படின்னேன். "அது மட்டும் இல்ல சார்." அப்படிங்கிறான். "அப்புறம் எதுக்கு நான் உனக்கு இன்சூரன்ஸ் கட்டணும்? அதுக்கு செல்ஃபோனுக்கு நான் ஏன் இன்சூரன்ஸ் கட்டணும்?" வேணாங்கிறேன். வேண்டாங்கிறேன். திருப்பி திருப்பி என் தலையில கட்டுறதுக்கு பார்க்குறான். எக்ஸ்ட்ரா 2,000 வாங்குறதுக்கு பார்க்குறான். நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நோ அவரு எடுத்து சொல்றான், "சார் நீங்க உடைஞ்சு ஸ்க்ராட்ச் ஆனா கூட நான் உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணி குடுத்துருவேன் சார்ன்னு" அப்படியே ஆசை வார்த்தையா மயக்குறான். வேண்டாம். நோ. ஒரே வார்த்தை நோ. எனக்கு வேண்டாம். இன்சூரன்ஸ் வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, அவன்ட்டருந்து தப்பிச்சு வர்றதே எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. அது மாரி பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா விதத்துலயுமே நம்ம வந்து அவேரா எப்போதுமே கொஞ்சம் அவேரா இருந்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அ உணர்வுகளோட கலக்காம, பொருள நம்ம நுகர்றோம் அப்படிங்கிற ஒரு இதோட மட்டும் வாங்கிட்டோம்னாக்கா, நம்ம சேஃபா இருக்கலாம். எந்த பொருள் வாங்குனாலும் பில்லு வாங்கிட்டு, அத பத்திரமா வச்சுக்கிறது தான் நமக்கு ரொம்ப சேஃப்டி. நம்ம நேர்மறையா யோசிப்போம். அதே நேரத்தில இந்த மாரி இடர்பாடுகள் வரும்பொழுது, சவால்கள் வரும்போது, அதையும் நம்ம எதிர்கொள்வோம். நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம். இதுவரைக்கும் பொறுமையா கேட்டதுக்கும், இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நற்புணரி நிறுவனர் மற்றும் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். தேங்க் யூ சார். வணக்கம் சார். தேங்க் யூ. அருமையான ஒரு செஷன் குடுத்தீங்க. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்ற மாரி கன்சியூமருக்கு பில்லு தான் ஆயுதம் அப்படின்னு சொன்னது மிக அருமையான ஒரு விஷயம். ஏன்னா, அது இல்லன்னா நீங்க எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. அது மாரி நெறைய பேங்க் விஷயமாக இருந்தாலும், ஒரு டிவி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. இன்னொரு விஷயம் சொன்னது, எமோஷன் கலக்காம இருக்கணும்னு சொன்னது. நம்ம நட்புக்காக நமக்கு தெரிஞ்ச ஆள் கடை வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வாங்க சார் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லுவாரு. அந்த ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்லன்னா யார் வந்தாலும் எதுவும் பார்க்க முடியாதுங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். பல தகவல்களை சொல்லி, அருமையான நுகர்வோரான உரிமைகள சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. என்ன எங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் மிஸ் பண்றோம். அது மட்டும் தான். மத்தபடி வார மாசம் பார்த்துக்கலாம். தேங்க் யூ. அருமையான ஒரு பிரசன்டேஷன். இன்று பிறந்தநாள், திருமண நாள் சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது தளத்தில இருந்தால் கைவிற்கலாம். அவர்களது வாழ்த்துக்களை தெரிவிப்போம்.
இல்லைன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து உலகில் பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து, குழந்தை பிறப்பு வேண்டுபவர்களுக்கு அது கிடைக்க வேண்டிய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் தெரிவித்து, உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல்நலம், மனநலம் பெற்று வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்குள்ள நுழைவோம். தாமோதரம் சார் வாங்க சார். நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது பயன் தரும்